ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ஃபெப்ரவரி மந்தில் நாங்கள் எவ்வளோ பணம் சேவ் பண்ணி வச்சுருக்கோங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுவும் 20 ருபீஸாக சேர்த்து வச்சுருக்கோம். அது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த பணத்தை நான் என்னோடய 2 கிட்ஸும் சேர்ந்து தான் சேர்த்துருக்கோம். 3 பேர்த்தோட ஷேரும் இதில் இருக்குது. கிட்ஸு 2 பேர்த்துக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் பணம் கட்டணும், எனக்காக நகைச்சீட் கட்டணும். எல்லாத்துக்கும் போதுமான அளவு பணம் இதில் இருக்காங்கிறத கவுண்ட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு மொத்தமாக 7000 ரூபா தேவைப்படும். அதுக்கான மொத்த பணமும் இதில் இருக்காது. இன்னொரு பாக்ஸில் 10 ரூபாயாக சேமித்து வச்சுருக்கோம். அதை இன்னும் ஓப்பன் பண்ணலை, நாளைக்கு தான் ஓப்பன் பண்ணணும். அதையும் ஓப்பன் பண்ணி கவுண்ட் பண்ணி பார்த்தா டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வருதுங்கிறது தெரிஞ்சிடும். 7000 ரூபாய்க்கு எவ்வளோ வருதோ அந்த அமௌண்ட்டோட இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்த அமௌண்ட்டுமே இதில் கிடச்சிராது. நீங்கள் இந்த மாதிரி பணம் சேர்த்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் பணம் சேர்த்துட்டே இருக்கிறத உங்கள் குழந்தைங்க பார்க்குறப்ப ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு பொருள் வேணும் அப்படின்னா அதுக்காக பணம் சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை கற்றுப்பாங்க. குழந்தைங்க முன்னாடி பணத்தை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோங்கிறதையும் அவங்க பார்க்கணும். அப்போ தான் பணத்தோட வேல்யூ, எந்த பொருளுக்கு நம்ம எவ்வளோ வேல்யூ கொடுக்கலாம் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு பொருளை எப்படி வாங்குறீங்கிறத அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. ஒரு பொருளை நினச்ச உடனே போய் வாங்குறீங்களா, இல்லை 2 டேஸ் டைம் கொடுத்து வாங்குறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் குழந்தைங்க அவங்க கூடவே இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க கவனிச்சிட்டே இருப்பாங்க. இந்த பழக்கங்கள்லாம் நாம் சொல்லி கொடுத்து வரதை விட அவங்க நம்மளை பார்த்து பழகி வர்றது தான் அதிகம். நான் என் பசங்களுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நான் ஒரு பட்ஜெட் போடுறேன்னா இந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் நம்ம செலவு பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அது அவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, ஆனால் இப்போவே இருந்து நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். என் அப்பா எனக்கு சின்ன வயசில் எப்படி சேமிக்கணும் அதெல்லாம் எதுவும் சொல்லி கொடுக்கல. ஆனால் அவர் பண்ணுறத நான் பார்த்துட்டே இருப்பேன். அதனால் எனக்கு அந்த சேமிக்கணும் அப்படிங்கிற பழக்கம் வந்தது. சொல்லி கொடுக்கலனாலும் நம்மளை பார்த்து அவங்க கண்டிப்பாக பழகிடுவாங்க. அவங்க கொஞ்சம் பெரியவங்களானதும் அவங்களுக்காக தனியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுங்க. அதில் எப்படி பணத்தை டெபாசிட் பண்ணுறதுங்கிறத சொல்லி கொடுங்க. நம்மளோட பணத்தை அப்பப்போ எப்படி செக் பண்ணி பார்க்குறதுங்கிறதையும் சொல்லி கொடுங்க. இதெல்லாம் கற்றுக்கிட்டாங்கன்னா ஃப்யூச்சரில் அவங்க மணி மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மணி மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு இது சின்ன ஆரம்பம்தான், ஆனால் ஃப்யூச்சரில் அது கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னும் திறமையானவங்களாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் எதுலேயும் எக்ஸ்பர்ட் கிடையாது. என் பசங்களுக்கு என்ன சொல்கிறேனோ அதை தான் உங்களுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் டோட்டலாக 2000 + 1720 இருக்குது. டோட்டலாக 3720 இருக்குது. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.